அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, ஒரு முதல்ல என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல. எனக்கு ஒரு 100 விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தவறாக தெரியுது, அப்படி இதை நம்மளுக்கு தவறாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு வார்த்தை ஒரு ஆறுதலாக வருது அப்படின்னும் போது எனக்கு முதல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல. தமிழ்நாட்டில் முதல் முறையாக மகா கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய காட்டார் ஓம் சக்தி அம்மாவுக்கு எங்களுடைய நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நன்றி உங்களுக்கே நான் வாரி அள்ளி கொடுக்குறேன். உங்களுடைய பேர் ஆதரவுனால்தான் எனக்கு ஐயாவுடைய கும்பாபிஷேகம் நாங்கள் நல்லபடியாக நடத்த போகிறோம். இதுதான்
அதுதான் உண்மை. இதெல்லாம் தாண்டி அண்ணா அவர்கள் வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம். வெளியில்னாக்கா நம்ம அருண்சாமி போலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா வந்துட்டு பெங்களூருக்கு ஒரு விஷயமா போனாங்க. சரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது, அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு அழைப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு நாங்கள் கரெக்டாக கார் உள்ளே வரோம். அன்னாரும் உள்ளே வந்தாங்க. நம்ம கீழ்குப்பம் போச்சுமலை வட்டம் அந்த இடத்துல வந்து நம்ம ஐயாக்காக ஒரு துப்புரவு பணி வந்து நடத்தி அங்கே செடிகள்லாம் வச்சு நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வழி நடத்திட்டு போகலாம். அதுக்கான ஒரு சின்ன விழான்றதை விட ஒரு பெருசாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேலெடுத்து உத்தரவாத பிரகாரம் அதை வந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுக்கான அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்லது அந்த இடத்துல ஒரு நல்ல வளாகமாக அமையணுன்றதுக்காக நம்மளை வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா இதை வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த நல்ல உள்ளம் இந்த மனிதர் வாழ்ந்த 65வது நாள், அதாவது முடிவடையுது. நம்ம சனிக்கிழமை நாளோட நினைவேந்தல் நாளாக முடிவடையுது. கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறவங்க மனித நேயம் படுத்த நம்ம ஐயாவுடைய ஒரு ஆரம்ப ஒரு விழாவாக செய்கிறாங்க. வந்து கலந்துக்கிறவங்க நம்ம கீழ்குப்பம் போச்சுமலை வட்டத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. அன்னார் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு 8 வந்து போங்கம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா. கண்டிப்பாக அண்ணா நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு அழைப்பு கொடுத்ததில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மாமனிதர் ஒரு காவிய தலைவர் பற்றி பேசக்கூடிய நமக்கு ஒரு வாய்ப்பு. அம்மா நீங்கள் வந்து ஐயாவை பற்றி ஒரு 4 வார்த்தை அந்த ஸ்டேஜில் வந்து பேசுங்கம்மா அப்படின்னோடனே கண்டிப்பாக அவரை பற்றி பேச நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா என்னவோ தெரியல, அவரு நம்ம சன்னிதானத்தில் வந்த பின்னாடி எல்லாமும் தாண்டக்கூடிய பலமும் எல்லாத்தையும் தாங்கிக்கூடிய பலமும் நான் கடந்து போயிட்டு இருக்கேன்னாக்கா அவருடைய அன்பு ஆசீர்வாதம் தான். ஏன்னா இன்னும் இத்தனை சக்திகள் கொண்ட தாய்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல ஐயா வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும் போது எனக்கு ஒரு பெருமிதம். ஐயா எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், கடவுள் வாழ்கிற இடத்துல கடவுளை வச்சிருக்கிற அனைவருமே மார்ச் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அனைவரும் கலந்துக்குங்க. இது வரும் சனிக்கிழமை நடக்குது, அதனால அங்கே போயிட்டு இருக்கிறோம். செல்ல பிள்ளைங்களா வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. இந்த நோட்டீஸ் வந்து நம்ம சேனலில் வைக்கிறோம். அதே போல் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல. ஒரு தொண்டனா வந்துட்டு இன்னைக்கு ஐயாவுக்கு இந்த அளவுக்கு செய்கிறாங்க. அதாவது இறந்து போயிட்டாவே ஐயோ அவன் ஒரு ஆளா அப்படின்லாம் நினைக்காம ஒரு தெய்வமாக நினச்சி இப்படி ஒரு உள்ளங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னமும் நாட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்றது தான் உண்மை. கண்டிப்பாகவே ஐயா அவர் சம்பாரிச்ச சொத்துலாம் வந்துட்டு இதுதான், இந்த அன்பு உள்ளங்க தான். பேசுகிறவங்க நம்ம 1000 பேசிட்டு போகிறோம். ஏன்னா எப்படி வேணால் பேசுன்றது உலகம். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஆனால் அவர் இருக்கும்போதும் சரி, அவர் இறந்த பின்னாடி சரி, ஒரு பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னாக்கா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். யாராலும் முடியாது. எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கலாம், மறந்திருக்கலாம். இன்னைக்கும் அந்த கோயில் அன்னதானம் நடக்குது. இன்னைக்கும் மக்கள் கூட்டங்கள் வந்து அலமோதிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம ஐயாவுடைய கோயில் மட்டும்தான். தன்னுடைய சொந்த இடத்துல தன்னுடைய கம்பீரத்தை தன் உயிரை மடித்து அதே இடத்துல வாழ்ந்திருக்கிறாரு, அதே இடத்துல மறைந்திருக்கிறாரு அப்படின்றது அவரால் மட்டும்தான். அந்த மண்டபம் இடிஞ்சு அந்த இடத்துல உட்காரும் போது எந்த ஒரு இடிதலோட அந்த இடத்துல உட்கார்ந்தாரோ அதே இடத்துல அவருடைய சமாதியா இன்னைக்கு கோயிலா காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும். அனைத்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும். அதே போல அண்ணார்கள் வந்து இதை மதிச்சு எனக்கு கொடுத்து அண்ணா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல. அண்ணாவுடைய பேர் எனக்கு தெரியல, அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன். அண்ணா உங்க பேர் சுரேஷ். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்க அண்ணா பேர் வந்து மணிகண்டன், இந்த அண்ணா பேர் வந்து சுரேஷ். கண்டிப்பா வந்து அதுதான் சொல்லி அவர் உண்மையான தொண்டனா இருந்து இன்னைக்கு வழி நடத்துறாங்க. அதுக்கு நம்ம உரிய ஒரு மரியாதைகள் கண்டிப்பாக அந்த இடம் போயிட்டு வரோம். அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. ஏன்னா ஒரு வளாகமாக அது உருவாக்க போகிறாங்கன்னும் போது இது பெரிய ஒரு விஷயம். அந்த இடம் இன்னும் சீரும் சிறப்புமாக செல்வாக்க அது விளங்கி நிற்கணும். கண்டிப்பாக அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.